Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanadhimidandasya Jnananjanasalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Mukam karoti vachalam bhangam langayate girim Yetkripatamaham bande Shri Gurum Niradharam Paramanandam Madhavam Nama Om Vishwabharaya Krishna Prasthaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Prajadine Nirvichesha Shunyavadhi Bhasyada Deshadarine Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Bhajadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mandam Ki Prabhupada Ki Jai Gaura Vimanande. ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணியா நீ? நான் பார்க்கவே இல்லை. அந்த இது ஆன் ஆகிக்கல மைக்ரோஃபோன். ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன் ஹரிகே சொன்னது. ஓகே, நான் வழக்கமாக செக் பண்ணுவேன் பார்க்குறேன். ஓகே, இப்போ ஸ்லோவாக போகலாம். இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்லோவத்தை. ஃபஸ்ட்டே ஸ்லோ மௌந்த மாதம் 11 இருங்க, 11 எடுத்துக்கோங்க. நான் பக்தி யோகத்தில் இருக்கேன். இதோட ஷேர் பண்ணுறாங்க இருங்க. பக்தி யோகம் உடை இப்போ இந்த லிங்க்கை வந்து சேட்டில் போடுறேன். ஸோ தட் நீங்கள் லோக்கலாகவே நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, இந்த சேட்டில் போட்டு சேட் விண்டோ இருக்குல்ல, உங்கள் இதுலேயே ரைட்டில் பார்த்தீங்கன்னா சேட் விண்டோ இருக்கும் பாருங்கள். இப்போ நான் போடுறேன், அதில் வந்து மெசேஜ் வரும். இப்போ எல்லாருமே அதை பார்க்கலாம். bhaktiyoga.com யாருக்கு இல்லையே கிருஷ்ணமூர்த்தி பிரபு அதை எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணுறேன். என்னாச்சு? ஷேர் ஆகல? ஷேர் ஆகிடுச்சு. இல்லை அது வந்துச்சு. இங்கிலீஷ் வந்து போகணும். சாரி இருக்கனே. நீங்க கேக்குதா பிரபு? கேக்குதே. சரிங்க பிரபு, சரிங்க. ஓகே, ஏன் 2 இருக்குதா? ஓகே ஓகே, ஸ்லோவும் தெரியல ஸ்க்ரீனில். அது வந்துச்சு. ஓகே, கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறேன். சரிதா? ஓகே, சரிங்களா? ஆசிரியர் படிக்கிற 11th ஸ்லோகம் படிக்கிறியா? பாபா ஜலதி கதானாம் எடுக்கணுமா? நீ எடுக்கணுமா? பாபா ஜலதி கதானாம் துவந்தவாத்தஹதானாம் சுதா சுகிர்த்தி கலத்ரா த்ராணபாதாதிதானாம் விஷம விஷயத்தோ ஏ மஜ்ஜனாமப்ளவானாம் பவதி சரணம் ஏகோ விஷ்ணு போட்டோ நரானாம். ஆசிரியர் படி.
ये मेरी कहानी भवजलधिगधानां द्वन्द्ववातहतानां वातहतानां பவனா பரப்பு. ஓகே, பவ ஜலதி சம்சார கடல். அங்கே தான் நம்ம இருக்கோம். ஓகே, இதில் என்ன இருக்கான்? டிவாலிட்டிஸ். ஓகே, இருமைகள் இருக்குது. வெப்பம் குளிர், பகல் இரவு, இன்பம் துன்பம், அந்த மாதிரி. ஓகே, டிவாலிட்டிஸ். வீட்டில் படுங்க மாட்டேஜி, ஈஸ்வரி மாட்டேஜி. ஸோ அதில் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டோம். எப்படி? சுதா சுகத்து கலத்ரா திரான பாராதிதானா. ஈஸ்வரி மாட்டேஜி மியூட்டில் போட்டுக்கோங்க. மியூட்டில் போட விட்டீங்க. கேட்குது கேட்குது எனக்கு, நீங்கள் பேசுறது கேட்குது. நீங்கள் பேச தெரியல பரவாயில்ல, ஸ்லோகம் தெரியல உங்களுக்கு. அப்படியே விட்டுங்க, மியூட்டில் போட்டுக்கோங்க. மியூட் தெரியுதா? மியூட் தெரியல, நான் உங்களுக்கு மியூட்டில் போடுறேன். அப்புறம் நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கணும். சரியா? போட்டேன், மியூட்டில் போட்டேன். சுதா துகுர்த்தி. சுதனா பையங்க. துகுர்த்தி துகுத்ரி துகுத்ரு சுத துகுத்ரு கலத்ரா திரான பாராதிதானம் துகித்ரு டாட்டர் மகள். ஓகே, கலத்ரானா மனைவி. தேகாபத்த கலத்ராதிஷு கலத்ராதிஷு கலத்ரா ஒய்ஃப். தேகாபத்த கலத்ராதிஷு ஆத்மசைனேஷு அசஸ்தமி தேசாம் பிரமத்மனம் பஷ்யனப்பி ந பஷ்யதி. தேகத்துக்கு சம்மந்தமான அந்த ஒய்ஃபு சன்ஸ்லாம் வந்து நம்மளை சைன்யம் அவங்க தான் நினச்சிப்பாங்க. இறக்கும்போது காப்பாற்றுவாங்க, யாரும் இறக்கும்போது காப்பாற்ற முடியாது. ஓகே, அந்த கலத்திரான ஒய்ஃபு. ஓகே, திரான பாராதிதானா. இந்த துன்பத்தில் துன்பமான இந்த பழுவிலேருந்து அவங்களாம் என்னை விடுவிப்பாங்க. யாரெல்லாம்? பசங்க, மனைவி, மகள்லாம் என்னை விடுவிப்பாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. திரானா பாரா அர்த்தாதிதானாம் அர்த்திதானாம் சார் பாரா அர்த்திதானாம் பாராதிதானாம் விஷம விஷயத்தோ ஏ மஜ்ஜதாம் அப்ளவானாம். ஸோ இந்த எது வந்து பிரச்சனை? பொருளுங்கட்சி வந்து ரொம்ப டேஞ்சர். அதில் நம்ம என்ன மூழ்கிட்டோம். ஓகே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு படகு கூட இல்லை. ஓகே, இந்த மாதிரி சம்சார கடலில் பொருளுங்கட்சி மூணுதில் காப்பாற்றுறதுக்கு படகே இல்லை. நீ கவலைப்படாத. என்ன பிரச்சனை, என்ன இருக்குது? பவதி சரணம் ஏகோ விஷ்ணு போதோ நரானாம். பவதி சரணம் ஏகோ, ஒரே ஒரு அடைக்கலம் தான் இருக்குது. அது யாருன்னா விஷ்ணுவோடைய போட்டு, அவருடைய பாதம். நரானாம், எல்லா மக்களுக்கும் அவர் தான் போட்டு அப்படின்றார். ஓகே, இதுதான் ரொம்ப அருமையான சொல்லுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் வந்து இந்த பிறப்பு இறப்புகளில் வந்து இருமைகள்ன்ற இதில் வந்து நம்ம ரொம்ப சங்கப்பட்டு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான். ஓகே, ஸோ அதனால் இந்த பொருளுங்கட்சி இதெல்லாம் ஆகப்பட்டுக்கிட்ட உடனே அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் யார் அவங்களுடைய பசங்க, ஒய்ஃபு, குழந்தைங்க, மீன்ஸ் மகள்கள்லாம் எல்லாம் துன்பத்தில் இருக்கான். ஓகே, இதில் போட்டு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கடல்லையும் தப்பிச்சிடலாம். அந்த போட்டு என்னென்னா விஷ்ணு தான், விஷ்ணுடைய பாதங்கள் தான், அவர் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். இப்படி சொல்லி யார் சொல்லியிருக்கார்? குலசேகர சொல்கிறார். ஓகே, இந்த குலசேகர ஆழ்வார் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீ சம்பிரதாயத்தில். ஓகே, 4 சம்பிரதாயம் இருக்குது. நம்ம வந்து கௌடியம் மத்வ சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம் லட்சுமிட்டேருந்து வருது, நம்ம வந்து பிரம்மாட்டேருந்து வரோம். அதுக்கடுத்து ருத்ர சம்பிரதாயம் சிவன்டேருந்து வருது, குமார சம்பிரதாயம் குமார்கள்டேருந்து வருது. ஓகே, 4 சம்பிரதாயத்தில் 4மே அப்ரூவம். ஓகே, அப்பர் சம்பிரதாயம் சம்பிரதாயம் அக்செப்ட் பண்ணாது வந்து ஆதிசங்கராச்சாரியன் வருது. அந்த ஓகே, அது மாயவேதம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த குலசேகர ஆழ்வார் வந்து பாடுறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மூர்த்தமான சூத்திரம் பிரபுபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸ்லோகத்தோடு படிக்கலாம். பவஜலதி கதானாம் துவந்தவாதஹதானாம் சுததுகித்ரி கலத்ரா திராணபாராதிதானாம் விஷம விஷயத்தோ ஏ மஜ்ஜதாமப்ளவானாம் பவதி சரணமேகோ விஷ்ணுபூதோ நரானாம் பவஜலதி கதானாம் துவந்தவாதஹதானாம் சுததுகித்ரி கலத்ரா திராணபாராதிதானாம்
விஷமவிஷயதோ யே மஜ்ஜதாமப்ளவானாம் பவதி சரணமேகோ விஷ்ணுபூதோ நரானாம். ஆனால் பிரகலாமரா சொல்கிறார், இந்த உலகம் வந்து ரொம்ப முக்கியமாக பதம் எடுத்து பதம் ரொம்ப டேஞ்சர். எவ்ரி ஸ்டெப்லேயும் ஒரு அடியிலையும் வந்து ஆபத்துகள் நிறைந்தது. ரொம்ப ஸ்மூத் சேலிங் கிடையாது. ஓகே, அதனால் எப்பயுமே நம்ம ஆபத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டியதான் அந்த உலகத்தில். ஓகே, அதான் துக்கால மசாசன் கிருஷ்ணர் வந்து 8வது அத்தியாயத்தை சொல்லியிருக்கார் பகவத்கீதை. ஓகே, அதனால் இங்கே ஹாப்பினஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது, இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது. என்னடா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்படி திட்டுறாங்களேன்னா, அப்படி தான் வந்து சாஸ்திரத்தை சொல்கிறாங்க. ஒரு திருடன் வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம கற்றுவோம் இல்லையா, திட்டுவோம். ஆனால் அதே சமயம் உறவினர்கள் எடுத்து போனாங்கன்னா பெருமைப்படுவோம் இல்லையா. போத் ஆர் டூயிங் த சேம் திங் ஆக்சுவலி. ஓகே, இதை வந்து ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அதனால் ஃபேலிபிள் சோல்ஜர்ஸ் நம்ம வந்து இவங்க காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் அது முடியாது. ஓகே, எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதனால் அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடாது, அன்பு செலுத்தணும். ஆனால் நம்மளுடைய அன்பு வந்து பற்றுதெல்லாம் மாறிடக்கூடாது. பகவானை மையமாக வச்சே வாழ்க்கையை நடத்தி அவங்களுக்கும் நல்லது சொல்லிக்கிட்டணும். அவங்களுக்கு பிரசாதம் வழங்கி, அவங்களுக்கு ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்ல வச்சு, தேவையான எல்லா கடமைகளும் கரெக்டாக பண்ணி அன்பு செலுத்துறது வேறு. நம்ம ஃபுல்லாக பட்டுதல் வச்சு நம்ம இறக்கும் போது இவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறது வேறு. அதுதான் இங்கே கண்டிக்கிறாங்க. ஓகே, அதுக்காக வந்து ரொம்ப ஹார்ட்டாக நினைக்கக்கூடாது. சித்திரகேது மகாராஜோடைய பையன் இறந்தவொடனே நாரத முனி ரொம்ப கருணையோட கொண்டு அந்த பையனை எழுப்புவார். அந்த பையன் சொல்லுவான், நீங்கள் எந்த பிறவியில் அம்மா அப்பா, இந்த ஒரு பிறவி தானே, எனக்கு எத்தனை பிறவி எத்தனை அம்மா அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேள்வி கேட்டு ஒரு ஃபிலாசபி சொன்னவொடனே சித்திரகேது மகாராஜ் புரியும். ஓகே, உண்மையான அம்மா அப்பா வந்து கிருஷ்ணா தான் சொல்லி. ஓகே, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெரிய ஒரு பக்தராக மாறுவார். அதனால் நமக்கு துன்பங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அடைக்கலம் எடுக்க வேண்டியது விஷ்ணுவுடைய பாகம் தான். கஜேந்திரன் மோட்சம், கஜேந்திரனுக்கு இந்த மாதிரி துன்பம், பெரிய துன்பம் வந்து பெரிய ராஜா, அவருடைய ராஜானா எல்லா யானைகளும் ராஜா. இங்கே கிடையாது, திரிகுடமலை. கரெக்டாக, திரிகுடமலை அது வந்து ஹெவன்லி பிளானட்ஸ், சொர்க்கத்தில் அங்கே இருக்குது திரிகுடமலை. ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற இடம். அந்த மாதிரி இடம் இங்கே எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ராஜா இவர் வந்தாலும் எல்லாம் கம்பீரமாக, இந்த யானை வந்தாலும் எல்லாம் பயந்துருவாங்க. காட்டில் உள்ள மிருகம்லாம் அடங்கிடும். ஏகப்பட்ட பெண் யானைகள், இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், குயின்ஸ் எல்லாம் வந்து அந்த லேக் ஒரு பெரிய ஏரியில் வந்து இறங்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு கந்தர்வன், ஒரு குரக்கடையில் ராஜாவும் அவன் இருக்கான், முதலே ராஜாவும் அவர் இருக்கார். அவருக்கு வந்து குளித்த உடனே என்ன நம்மளுடைய இடத்துக்கு யாரோ வந்து சரணம் பண்ணுறாங்களே, டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அவர் வெளியே வர்றார். குரக்கடையில் முதல்ல வெளியே வருது. முதல்ல என்ன பண்ணுது, தண்ணியில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த கஜேந்திரனுடைய காலை பிடிச்சிடுறான். பிடிச்ச உடனே கஜேந்திரன் எவ்வளோ ட்ரை பண்ணுறார், ரத்தங்கள்லாம் போயிட்டே இருக்குது. முதலைக்கு உணவு கிடச்சிட்டே இருக்குது, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கு இல்லையா. ஆனால் கஜேந்திரன் நாளுக்கு நாள் வலிமை இழந்துகிட்டே போகிறார். ஓகே, எவ்வளவோ ட்ரை பண்ணுறார். 1000 வருடங்கள் ஹெவன்லி பிளானட்ஸ் அவங்க எப்படின்னா சொர்க்கலோகத்தில் அவங்களுடைய ஒன் டே நம்மளுடைய 6 மாதம், ஒரு இரவு நமக்கு 6 மாதம். அப்போ 1 ஃபுல் டே 24 hours நமக்கு 1 இயர். ஓகே, இதுதான் ஹெவன்லி பிளானட்ஸ் கணக்கு சொர்க்கங்களில். இதேமாரி 1000 வருடங்கள் அவர் சண்டை போடுறார். யோசிச்சு பாருங்கள், அப்போ எவ்வளோ வீக்காக இருப்பார் பாடி. அவ்வளோ நாள் அவருக்கு ரத்தம் போயிட்டே இருக்குது. அவர் அதுக்கு அந்த முதலைக்கு வந்து உணவு கிடச்சி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது முதல்ல. ஓகே, நல்ல உணவு கிடச்சி. இப்போ கடைசியில் எதுவே முடியாமல் என்ன பண்ணுறார், அவர் வந்து விஷ்ணு வந்து ரொம்ப அருமையான பாடல்களில் பாடுறார். கஜேந்திர பிரேயர்ஸ். ஆமாம், ஒரு தாமரையை எடுத்து ஆஃபர் பண்ணுவார் இல்லையா கிருஷ்ணருக்கு. தாமரையை பார்த்தோன்னா நான் வந்துருச்சு, போன பிறவியில் நான் வந்து பெரிய ராஜாவாக இருந்தேன். அப்போ அந்த ப்ரேயர், அதனால தான் ஸ்லோக கிளாஸ் வச்சுருக்கோம். ஓகே, நிறைய ஸ்லோகங்கள் அவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். ஏன்னா போன பிறவியில் உள்ளதை ரிமைண்ட் பண்ணுறார் கிருஷ்ணர். இப்போ அந்த லோட்டஸில் பார்த்தோன்னா அவர் ரிமைண்ட் பண்ணு. யானை வந்து டல் தானே, ரொம்ப டல்லான பிராணி இல்லையா. இருந்தாலும் அந்த யானைக்கு நாம் சுற்றி கொடுத்து அந்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே சொல்கிறாங்க. எதான் நமக்கு அந்த சொல்கிறது பிடிக்கும். அந்த ஸ்லோக கிளாஸில் இதை படிக்க மனசில் ஏதாவது ஒரு பிறவியில் டக்குன்னு கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம கிருஷ்ணர்கிட்ட போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான ஸ்லோகம் வரும். மாத்ருக் பிரபன்ன பசவாச விமோக்ஷனாய முக்தாய புரிகருணாய நமோலயாய ஸ்வாம்சேன சர்வதனமன்மனசி பதித்தா பிரத்யக்தே பகவதே பிரகதே நமஸ்தே. கஜேந்திரன் பாடுறார். ஓகே, ஹரிகிருஷ்ண மதே. கஜேந்திரன் பாடின உடனே அவர் சொல்கிறார், நீ வந்து உன்கிட்ட நெக்லெக்டே கிடையாது,
நான் நெக்லெக்ட் நான் அலட்சியமே பண்ண மாட்டேன். நீ ரொம்ப கருணை உள்ளவன், எனக்கு தூய பக்தி தான் பண்ணணும். என்னுடைய சிச்சுவேஷன் இப்படி மோசமாக இருக்கிறதுனால என்னை காப்பாற்றுன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கஜேந்திரனுடைய அந்த ப்ரேயர்ஸ் என் பாவத்தில் வந்து. இந்த மாதிரி நம்ம விஷ்ணுவை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிடும். அப்போ என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து இந்த பௌதிக துறைகள்லேருந்து வெளியே வந்துடலாம். ஆனால் குயின் குந்தி பாருங்கள், அதோட அதிகம் அவங்க இந்த துயரங்கள்லாம் எனக்கு வேணுன்றான். ஏன் அப்படி வேணுன்றாங்க? அப்போ தான் எனக்கு வந்து உன்னுடைய தர்ஷனம் எப்படி கிடச்சிட்டே இருக்கும். வராஹா சந்திர சஸ்வத் தத்திர ஜெகத்குரு பௌதவ தர்ஷனம் இச்சியா அப்புனர் பௌ தர்ஷனம் குந்தி மகாராணி இப்படி சொல்கிறாங்க. அதனால் டிவோட்டிஸ்லேயே நிறைய கேட்டகரி இருக்குது. ஓகே, ஒரு இப்போ புதுசாக வரவங்க குந்தி மகாராணி இப்படி சொல்கிறாங்களே, என்ன திருப்பி திருப்பி கஷ்டத்தை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடாது. ஓகே, அவங்களுடைய கேட்டகரி அடுத்த லெவல், ஹை லெவல். ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு படிக்கிறேன், எல்லாம் ரிப்பீட் பண்ணலாம். பவஜலதி கதானாம் த்வந்தவாதாஹதானாம் சுததுகித்ரே கலத்ரா திரானபாராதிதானாம் விஷம விஷயத்தோ ஏ மஜ்ஜதாமப்ளவானாம் பவதி சரணமேகோ விஷ்ணுபோதோ நரானாம். ஐசா ஓகே படம். இப்போ எல்லாம் ஒருட்ட படிச்சிடலாம். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி ஆரம்பிங்க. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் கடைக்கு போறேன், ஆனால் ஃபர்ஸ்ட் நான் படிச்சிட்டேன். சரி, படிங்க. பவஜலதி கதானாம் தந்த வதாஹதானாம் உத கோஹிருத்தா கலாத்ர தாராணாம் பரார்த்திதானா விஷயம் விஷயம் தோயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவதி சரணாம் ஏகோ விஷ்ணு போதோ நாராயணாம். பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இருமைகள் என்ற காற்று வீசி திணறச் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்பம் என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகொன்றும் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவிமார் ஆகியவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களை வாட்டுகிறது. பிறகு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மேடம். இப்போ இது எப்படி போகிறது? இந்த இருக்கும். இப்போ இது வந்து ஓகே, வீட்டில் இருக்கீங்களே, கிருஷ்ணமூர்த்தி படிங்க, வீட்டில் தான் இருக்கீங்க. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ அடுத்து யார்? என்ன மாதாஜி? என்ன பிரபு? ஸ்லோகம் படிக்கட்டுமா பிரபு? படிங்க. பவஜலதி கதானாம் தந்தவாதஹதானாம் சுததுகித்ரு கலத்ர திரான பாரார்த்திதானாம் விஷம் விஷய கோயி மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவதி சரணம் ஏகு விஷ்ணு போதோ நாராயணாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வீட்டில் போட்டுக்கோங்க. இவங்க ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஈஸ்வரி மாதாஜி மீட் எடுக்க முடியுதா அவங்களால? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஐயோ, மீட் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெளியே போயிட்டு உள்ளே வாங்க. மீட் எடுக்க முடியலன்னா அவங்களால. ஈஸ்வரி மாதாஜி ஏன்னா இங்கே மீட் எடுக்க முடியல. பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பவஜலதி கதானாம் தந்தவாதஹதானாம் சுததுகித்ரு கலத்ர திராணாம் பரார்த்திதானாம் விஷம் விஷயத்தயே மஜ்ஜதாம் அப்ளவானாம் பவதி சரணம் ஏகே விஷ்ணு போத நரானாம். மொழிபெயர்ப்பு. இந்த பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இருமைகள் என்ற காற்று வீசி திணறச் செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்பம் என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகென்றும் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தாங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவியர் ஆகியோர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களை
வாட்டுகிறது. பிரபு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு ஸ்லோகம் சொல்லுங்க பிரபு. எட்டாவது பதம் சொல்லுங்க. இது 11வது பதம் மாதாஜி. 11 முகுந்தமால சூத்திரம். ஓகே பிரபு. அப்ப எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணனும் பிரபு. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. அது தனியா வர மாட்டேங்குதே நான் படிக்கிற மாதிரி. அப்படியே பெருசு தான் பண்ணிருக்கேன். ஓகே பிரபு. ஓகே ஓகே. இருக்கா? எடுத்து பிரபு. Thank you பிரபு. ஓகே மேம். Thank you பிரபு. கலாவதி மாதாஜி படிங்க. கலஜலதி கதானாம் இத்வந்தவாதகதானாம் சிவசித்ரிகலத்ராத்ராணா பராத்திதானாம் விஷமிஷயதோயே மத்சவாம் அப்ளவானாம் பவதி சரணம் ஏகோ விஷ்ணு போதே நரானாம். இந்த பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இருமையில் என்ற காற்று வீசி திணற செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்பம் என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகொன்றும் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவியர் ஆகியவர்களை பாதுகாக்கியதன் தேவை அவர்களை வாட்டுகிறது. பிரபு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் கொடுத்துங்க. தேங்க்யூ பிரபு. எனக்கு இப்போ சொல்லுவாங்க கரெக்டாக தெரியல பிரபு. தெரியலையா? ஏன் இப்போ உங்களுக்கு ஷீட்டில் போட்டுக்கேன் நான். இல்லை ஒன்று பண்ணுங்க, அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ண முடியுதா உங்களால? லிங்க் வந்து சாட் விண்டோவில் கொடுத்துருக்கேன். அது எல்லாருக்கும் வருது. அவங்களுக்கு அதை ஏதோ முதல்ல மாதாஜி பரிச்சயம் இருக்கு. ஏதோ ஈஸ்வரி மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி கேட்குதா? அவங்களுக்கு பேசுறது கேட்குதா? வீட்டில் போயிட்டாங்க. சரி பரவாயில்ல. ஸ்லோகம் தெரியல. ஸ்லோகம் ஷேர் பண்ணியிருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியுதுன்றாங்க. நீங்கள் வேணா ஒரு வெளியே போயிட்டு வரீங்களா பிரபுஜி? அது அப்படின்னா பிரபுஜி அந்த இது ஸ்கிரீன்ஷாட் பெருசு பண்ணாக்கா மியூட் போட்டு எடுக்க முடியாதுங்க பிரபுஜி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்குது. ஓ, என்ன பண்ணணும் புரியல. என்ன சொல்றீங்க? ஸ்லோகாவை நம்ம இது டிஸ்பிளேல இது பண்ணோம்னா பெருசாக்கணும்னா மியூட் போட்டு எடுக்கிறது மறந்து போகுதுங்க பிரபுஜி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் ஆச்சு. இந்த நீட் போடவும் போயிடுச்சு பிரபு. கரெக்டா தெரியலங்க பிரபு. ஸ்லோகம் தெரியல உங்களுக்கு. டிஸ்பிளே இது பண்ணாமா? சரி ஒன்று பண்ணுங்க, வெளியே போயிட்டு உள்ளவாங்க. தெரியுங்களா? வெளியே போயிட்டு உள்ளவாங்க. அவ்வளோதானே. வெளியே போய் சரி படிக்கட்டா பிரபு? தெரியுதா? படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ண. பலஜலதி கதானாம் மந்தவான் கதானாம் சுரதீத்ர கலத்ர திராண பராதிதானம் விஷம் விஷயதோயே மஞ்சவாம் அப்ளவானம் பவதி சரணம் ஏகோ விஷ்ணு போத நாரணம். மொழிபெயர்ப்பு. இந்த பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் இருமைகள் என்ற காற்று வீசி கற்று தெரியலையே திறவ செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்மை என்ற ஆபத்தான தண்ணீர் கரை சேருவதற்கு படகொன்றும் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவிமார் ஆகியோருடைய வேண்டிய தேவை அவர்கள் வாட்டுகிறது. பிரிவு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். மாதாஜி ஒன்று பண்ணுறேன், அந்த ஆன் த வேல வந்து நான் போட்டு விட்டேன். அந்த லிங்கை தமிழில் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை எடுத்துக்கணும், மொபைலில் எடுத்துட்டு படிக்கணும். சரியா? ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலஜலதி கதானாம் துவந்தவதஹதானாம் சுததுதி கலத்ரத்ராணா பராதிதானாம் விஷம விஷயதோயே மச்சாத்தம் அபலவனம் பவதி சரணம் ஏகோ விஷ்ணு போதோ நரணம். Translation: the people in this vast ocean of birth and death are being blown about by the winds of material dualities. As they flounder in the perilous waters of sense indulgence with no boat to help them, they are sorely distressed by the need to protect their sons, daughters and wives. Only the boat, that is the Lord Vishnu, can save them. Hare Krishna. Hare Krishna. Satya Mataji, you have got the slogan, 11th sloka. This Mugdhamala Sutram 11th. ஓகே பிரபுஜி, அது தமிழ்ல இருக்கு.
தமிழ் இல்லை, இங்கிலீஷில் இது இருக்குது. இங்கிலீஷ் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு லிங்க் இல்லையா? லிங்க் அனுப்புவாங்க. இப்போ சதானந்தி அனுப்புகிறாங்க லிங்க்கு. நீங்கள் எப்போயும் மகுந்த மாலசத்துக்கு ஒரு லிங்க் இருக்கும். கீதா பேஸ் இருக்கு அவன்கிட்ட. கீதா பேசிருக்கலாம் அது. ஷி வில் சென்ட் த லிங்க். ஓகே, எவ்ரி ஃப்ரைடே யூ கேன் கிளிக் தட் லிங்க். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, அக்ஷயா மாதாஜி. कृष्ण प्रभु प्रणाम प्रभु पढ़िकर प्रभु पवजवती दानात् वदन्त वदाह दानां सुदधीत्र गलत्र दान पराति दानां विषम विषयदोये मज्जदाम अप्लवानां भवति சரணமேகோ விஷ்ணு போதோ நரானாம். மொழிபெயர்ப்பு. பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இருமைகள் என்ற காற்று வீசி திணற செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்பம் என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகொன்றும் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவிமார் ஆகியோர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களை வாட்டுகிறது. பிரபு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆர்வம் பிரபு உங்களுக்கு தெரியுதா? சீன் தெரியுதா? நீங்க படிக்க முடியுமா? படிங்க. பவஜலதி கதானாம் தத்வந்த வதாஹாதானாம் சுதுதுஹித்ரு கலத்ர த்ராண பிரார்த்திதானாம் விஷம் விஷய தீயோ மஜ்ஜிதாம் அபலவானாம் பவதி சரணம் ஏகோ விஷ்ணு போதே நரானாம். இந்த பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இருமைகள் என்ற காற்று வீசி திணற செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்பம் என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகு ஒன்றும் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவிமார் ஆகியவர்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களை வாட்டுகிறது. பிரபு என்னும் விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மீட் பண்ணுங்க. தேங்க்யூ பிரபு. சரோஜா மாதாஜி. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. भवजगति गतानां द्वन्द्ववादाहतानां सुतदुहितृकलत्र त्राणभारार्दितानां विषमविषयतो ये मज्जदामप्लवानां भवतरणमेघो विष्णुबोधो नराणाम्. இந்த பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இருமைகள் என்ற காற்று வீசி திணற செய்யப்படுகிறார்கள். அவர்கள் புலனின்பம் என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகொன்றால் இல்லாமல் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவியார் ஆகியோரை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களை வாட்டுகிறது. பிரபு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. மைத்திலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. விருந்தாளிலாம் வந்துட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பிஸி பிரபுஜி. பரவாயில்ல, கேட்டே இருங்க. கேட்டுனே இருக்கேன். வீட்டில் போட்டுக்கோங்க, கேட்டே இருங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. லக்ஷ்மி மாதாஜி முடியுமா உங்களால? வீட்டில் இருக்கீங்களா? லக்ஷ்மி பெங்களூர் மாதாஜி. லக்ஷ்மி படிங்க மாதாஜி. பிரபுஜி நான் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் பிரபுஜி. கூப்பிடுறேன் உங்களை. அவங்களை கூப்பிட்டேன். நீங்க வீட்டுல போட்டுங்க. எந்த பாடம் தெரியுது? அது மகுந்த மாலை சூத்திரம் படிக்கல, மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன் பிரபுஜி. சரி, இது வந்து மகுந்த மாலை சூத்திரம் இருக்கா? புக் இருக்கா உங்ககிட்ட? புக் இல்ல பிரபுஜி. கேட்டே இருங்க. அதனால சொன்னேன் உங்களுக்கு இது முடியாது. ஏன்னா இந்த புக்கு உங்ககிட்ட கிடையாது. நம்ம தமிழ்ல இஸ்கான் டெம்பிள் இல்ல. வந்தோடனே வாங்கி தந்துடுறேன். சரியா? சரி பிரபுஜி. இங்க செல்லுல வருது என்று அதனால இந்த மாதிரி செல்ல பார்க்க முடியுதா உங்களால? அதை பார்க்க முடியுதா உங்களால செல்ல? பார்க்க முடியுது பிரபுஜி. அப்ப நீங்க படிக்கலாம். சரி, நீங்க படிங்க. அதுக்கு அடுத்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க படிங்க. உங்களுக்கு படிங்க. நீங்க படிங்க மாதாஜி. प्रभुजी भवजनति कथानां द्वन्द्ववादाहतानां सुतदुहितृकलत्र प्राणपरार्दितानां विषयतो ये मञ्जताम् अप्लवानां भवति चरणयोगो विष्णुबोधो नराणाम्. மொழிபெயர்ப்பு. இந்த பிறப்பு இருப்பு என்ற பெருங்கடையில் உள்ள மக்கள் ஜட இருமைகள் என்ற காற்று வீசி திணற செய்யப்படுகிறார்கள். அவர்கள் பொழியின்பம் என்றால் ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்வதற்கு படகு ஒன்று இல்லாமல் தத்தளிக்கும் அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகள், பெண்கள், மனைவிமார்கள் ஆகியவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு வாட்டுகிறது. பிரபு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும்.
ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. Thank you, பிரபு. தேங்க்யூ மேடம். ஓகே மைதிலி மேரேஜ் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த பிறப்பு இறப்பு என்ற பெருங்கடலில் உள்ள மக்கள் ஜட இயற்கையின் என்ற காற்று வீசி திணற செய்கிறார்கள். அவர்கள் புலனின்ப என்ற ஆபத்தான தண்ணீரில் கரை சேர்க்கப்பட கொண்டும் இல்லாமலும் தத்தளிக்க அவர்களுக்கு தங்கள் பிள்ளைகளை, பெண்கள், மனைவியர் ஆகியவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு வாட்டுகிறது. பிரபு விஷ்ணு என்ற படகு மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே சத்யா மாதாஜி, யூ காட் த ஸ்லோகா? ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. கேன் யூ ரீட் த ஸ்லோ alone? Slow only. Yes, Prabhuji. Which one? I mean 11th. You sent 11th. She sent you in the phone 11th. So you didn't get it. she sent. I received link, Prabhuji. You click Temple, that. I'm asking which sloka. You click that link at 11 only will come. 11 தான் அனுப்பிச்சேன். 11 அனுப்பிச்சியா? She sent you 11 only. Okay, Prabhuji. Can you read the slow alone? Just a minute. ஒன்று அனுப்பிச்சிருக்கியா? 11 அனுப்பிச்சிருக்கேன். சரி. ஓகே, அவங்க வரதுக்குள்ள நம்ம ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம இந்த One minute, Prabhuji. படிங்க மாதாஜி. Abi numbers different ஆகுது. அதனால பாபாஜி அல்லது நான் ஆரம்பிக்கும். நீங்க படிச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? படிச்சிருக்கீங்க. படிங்க. நான் ட்ரை பண்ணுவேன். படிங்க. பவஜலபி யதானம் உத்வானம் தத்வாத் அஹம் சுதமு சுதா துஹத்ரி சுததுஹித கத்ரம் விஷயம் கோயில் மத்யதம் கண்ணவம் பவத்து சவனம் ருத்தோ விஷ்ணுபுர்தோ நகானா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ ஹரே கிருஷ்ணா. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த முதலேருந்து இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்துலாம். ஓகே, இப்போ முந்த மாதம் என்னென்ன ஸ்லோகம் பார்த்தோம் ஒரு ரிவைஸ் பண்ணலாம். யாரும் படிக்க தேவையில்லை, எல்லாம் மியூட்லேயே இருங்க. சத்யா மாதாஜி நீங்களும் மியூட் பார்த்துக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சோம். ஸ்ரீவல்லவேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரியேதி பவலந்தன கோவிதேதி ராதேதி நாகசயதே ஜெகன்னிவாசே ஆலாபினம் பதிதனம் குருமா முகுந்தா ஜேது ஜேது தேவோ தேவகி நந்தனோயம் ஜேது ஜேது கிருஷ்ணா விஷ்ணுவம்ச பிரதீப்தா ஜேது ஜேது மேஹ ஷ்யாம கோமலாங்கோ ஜேது ஜேது பிருத்தி பாரநாசோ முகுந்தா முகுந்த மோதன பரிபத்தயாச்சே பவந்தமேகாந்தம் யந்தமர்த்தம் அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத் நாஹம் வந்தே தவ சரணயோத்வந்தமத்வந்தஹேதோ கும்பேவாஹம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமாம் விதுலதானந்தனேராபிரந்தும் பாவே பாவே ஹிதய பவனே பாவயேயம் பவந்தம் நாஸ்தா தர்மே நமசி நிச்சயேனைவ காமோ பவோதே யத்பாவ்யம் தத்பவது பகவன் பூர்வகர்மானுரூபம் ஏதத்ராத்யம் மம பகவதம் ஜன்ம ஜன்மாந்திரே அபி தத்பாதாம்போருஹாயுகதா நிச்சலா பக்திரஸ்து துவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்த பிரகாமம்
अवधीर्द शारदारविन्दो शरणौ ते मरणे अपि चिन्तयामि हरिमेव सन्ततं मन्दहासमुदिनानाम्बुजं नन्दगोपतनयं परात्परं नारदादिमुनिवृन्दमन्दिरम् करचरणसरोजे कान्तिमन्नेत्रमीने शममुषिभुजवीची व्याकुले गाधमार्गे हरिसरसि विघाया पीयते जुषलोकम् भवमरुपरिखिन्ना क्लेशमत्यत्यजामि सरसिजनयने शशङ्कचक्रे पुरविधिमाविरमस्व सिद्धरन्दम् सुखतरमपरं न जातु जाने हरिचरणस्मरणामृतेन तुल्यम् मा वे मन्दमनो विचिन्त्य बहुधा यामिञ्जिरां यातना नैवामि प्रभवन्ति पापरिभवा स्वामिघ्ननुश्रीधरा आलस्यमिपनीय भक्तिसुलभं ध्यायस्व नारायणं लोकस्य विषयानपतनो कराद्यास्यस्य किं न शम क्लास में पढ़ी இல்ல தமிழ்ல படிக்கணும்ல லோகஸ்ய விஷனாபனதன கரோ தாஸ்யஸ்ய கிம் ந ஷமா இப்போ இன்னைக்கு ஸ்லோ படிச்சது ஓகே பவஜலதி கதானாம் தந்தவாதஹதானாம் சுததுகத்தே கலத்ரா தாரவாராதினானாம் விஷம விஷயதோ யே மஜ்ஜதாமப்ளவானாம் பவதி சரணமேகோ விஷ்ணுபோதோ நரானாம் ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே இவ்வளோ ஸ்லோகம் மூந்தமாக தான் பார்த்துருக்கோம் இப்போ இப்போதைக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் படிக்கிறதுக்கு பகவத்கீதை ஸ்லோ எடுக்கிறப்ப என்னென்ன பார்த்துக்கணும்னு எடுக்கிறேன் நெக்டர் வெர்சஸ் ஆன் த வே போனீங்கன்னா இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா ஆன் த வே டு krishna.blogspot.com இதை வந்து நான் இதில் போடுறேன் இதுங்க நெக்டர் வெர்சஸ் கிளிக் பண்ணிவிட்டேன் இது வந்து சாட் விண்டோவில் போடுறேன் ஸோ தட் எல்லாருமே அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் இப்போ நீங்கள் சாட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆமாம் இப்போ நான் சாட் விண்டோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்களே நீங்கள் ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம பகவத்கீதை இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பகவத்கீதை நெக்டர் வெர்சஸ் ஓகே இதெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்லேருந்து ஒரு இடம் படிச்சிடலாம் ஏன்னா அப்புறம் நம்ம என்ன ஸ்லோவாக படிச்சதே தெரியாது ஓகே நீங்கள் வீட்லேயே படிக்கலாம் ஸ்ரீராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவ மாமகா பாண்டவாச்சைவ ந கிமகுர்வத சஞ்சயா कार्पण्यदोषो भगतस्वभावा पृच्छामि त्वां धर्मसम्मूढसेता यश्रेयशानिशितं पुरुषितन्मे शिष्यस्तेऽहं साधिमां त्वां प्रपन्नम् न हि प्रपश्यामि ममामृत्यात् यच्चोऽहमुच्चोषमिन्द्रियाणाम् अवाप्य भूमौ वसबद्धं वृद्धं पराद्यं शूराणाम् अपि चादिवध्यम् श्रीभगवानुवाच अशोषयान् अन्वशोषस्त्वं प्रज्ञावादां च भाषसे गदासु न गदासु संस नानुशोषन्ति पण्डिता न त्वेवाहं जातुनाशं न त्वं नेमे जनाधिपा न चैव न भविष्यामः सर्वे वयं मतः परम् देहिनोऽस्मिन् यदा देहे कौमारं यौवनं जरा तदा देहान्तरप्राप्तिर्धीरस्तत्र न मुह्यति मात्रा स्पष्टास्तु कौन्तेया शीतोष्णसुखदुःखदा आगमापायिनो नित्या तां तितिक्षस्व भारत यं हि न वेदन्ते ते पुरुषं पुरुषस्य वा समदुःखसुखं धीरं धूमदत्पाय कल्पते न जतो विद्यते भावो न भावो विद्यते सदा उभयोरपि दृष्टोऽन्तस्तु न यो तत्त्वदर्शिवी अविनाशी तु तद्विद्धि येन सर्वम् इदं धनं
विनाशं नव्यस्यास्य न कश्चित् कर्तुमर्हति अन्तवन्त इमे देहा नित्यशोक्तशरीरिणः अनाशिनो अप्रमेष्या तस्मात् युद्धस्य भारत य एनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम् उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते न जायते म्रियते वा कदाचिन् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यशाश्वतोऽयं प्राणो न हन्यते हन्यमाने शरीरे वेधा विनाशिनं नित्यं य एनम् अजमव्ययं घनं च पुरुषापात्त कं कारयति हन्तेऽहम् वासांसि जीर्णानि यदा विधाय नवानि गृह्णाति नरोपराणि तदा शरीराणि विधाय जीर्णान् अन्यानि संयाति नवानि देहि नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दगति पावः न चैनं क्लेदन्तापो न शोषयति मारुता अच्छेद्योऽयम् अदाह्योऽयं न क्लेद्यो शोषयेव च नित्य सर्वगतस्थानो अचलोऽयं सनातनः अव्यक्तोऽयम् अचिन्त्योऽयं न विकार्योऽयमुच्यते तस्मादेवमिदित्वैनं नानुशोषितुमर्हसि अदच्चैनं नित्यजातं नित्यमन्यसे मृतं तदापि त्वं महाबाहो नैनं शोषितुमर्हसि जातस्य हि ध्रुवो मृत्यो ध्रुवं जन्म मृतस्य च तस्मादविहार्येऽर्थे न त्वं शोषितुमर्हसि अव्यक्तादीनि भूतानि व्यक्तमध्यानि भारत अव्यक्तनिधानान्येव तत्र का परिदेवना आश्चर्यवत् पश्यति कश्चिद्धेन आश्चर्यवत् वदति तदैव चान्या आश्चर्यवच्छैनमन्यो शृणोति श्रुत्वाप्येनं वेद न चैव कश्चित् देहे नित्यम् अवध्योऽयं देहे सर्वस्य भारत तस्मात् सर्वाणि भूतानि न त्वं शोषितुमर्हसि यद्वच्चया शुभमन्नं स्वर्गद्वारमभावतं सुखिना शत्रया वार्ता लभन्ते युद्धमद्रशम् सुखदुःखे समे कृत्वा लाभो लाभो जया जयौ ततो युद्धायुज्यस्व नैवं पावमाप्स्यसि नेहाभिक्रमनाशोऽस्ति वृद्ध्यवाय न विद्यते स्वल्पमपि यस्य धर्मस्य त्रायते महतो भयात् द्वेषात्मिका बुद्धिर्एके इह कुर्वन्धना बहुशाः ये अनन्ताश्च बुद्धयो अव्यवसायिनं यामिमं पुष्पितामाजं प्रवदन्ति अविपश्चितः वेदवादरदापाता नान्यत् अस्तीति बाधिना कामात्माना स्वर्गपरा जन्मकर्मफलप्रदां क्रियाविशेषबहुलां भोगैश्वर्यगतिं प्रति சரிங்களா? இது வரையும் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு செட்டு இது, ஓகேங்களா? நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செட்டு வந்துட்டோம். நம்ம அடுத்த செட் படிக்க வேணாம். இது ஃபஸ்ட்டு பார்ட். ஓகே, இப்போ நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம்னா செகண்ட் பார்ட் இது படிச்சுட்டு இருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிச்சிட்டோம். இதுலேயே 2.44 படிச்சிட்டோம் இல்லையா? லாஸ்ட் டைம் என்ன படித்தோம் மாதாஜி? நான் இருக்கா 2.49 மேலே வந்துட்டோம் இல்லையா? கரெக்டாக 2. எது பாகம் இதே படித்தோம் லாஸ்ட் டைமு? 52 படித்தோம். கரெக்டாக 53 படிக்கணும். கரெக்டாக அடுத்து யாருமே இல்லையா லைனில்? பிருந்தா மாதாஜி 53 படிக்கிறேன். நம்ம இன்னைக்கு படிக்க வேணாம், சொல்கிறேன். 52 முடிச்சிருக்கோம் பிரபுஜி போன வாரம். ஆமாம் 52 முடிச்சிருக்கோம். இது ரெண்டாவது செட்டு. ஆக்சுவலாக முதல் செட்டு இப்போ படிச்சிங்களா? அது முதல் செட்டு. நம்ம இவ்வளோ ஸ்லோ படிச்சிட்டோம். ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட் பண்ணால் தெரியும். அதனால் இப்போ ரெண்டாவது செட் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ முதல் செட்டே என்ன பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணணும் எல்லா கிளாஸ்லையும். அப்போ தான் என்ன ஆகும்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு நான் படிக்கும்போது நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லோரும் ஒரு படித்தோன்னா அது இப்போதைக்கு படிக்க முடியாது நம்மளால். எல்லாரும் மீட் எடுத்து படித்தாலும் யாருக்கு ஒன்றும் புரியாது. சொல்லுங்க மாதா. டிஸ்ப்ளேல தமிழ்லயே போட்டாங்க, அங்க டிஸ்ப்ளேல பாப்போம் பிரபு. வருது லைனா அதுல. டிஸ்ப்ளே தமிழ்ல வேணா அது சுதா மாதாஜி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டை போட்டு போடலாம்னாங்க. சரி, டிரான்ஸ்லேஷனை ட்ரை பண்ணுவோம். கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிடும்.
ஓகே. நான் அடுத்த கற்றுக்கிறேன், கற்றுட்டு அதை நான் பண்ணுறேன். பிரபுஜி இது பிரபுபாத புக்கு இருக்கு, அது என்ன ஷேர் பண்ணலாம், அதை கூட பார்த்துக்கலாம். இல்லை புக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பிரபா புக் இருக்கு. ஆனால் இந்த ஸ்லோகம் அப்படி போட்டுக்க மாட்டாங்க. ஸ்லோகம் வரிசையாக இருக்காது. நம்ம முக்கியமான ஸ்லோகத்தை அதில் போட்டு ஸ்லோகம் இருக்கு, வரிசையாக இருக்கு. 2 புக் இருக்கு இல்லையா அவரோட? நிறைய புக் இருக்கு பிரபு. அவர் வந்து மீன்ஸ் அது 1, 2 இருக்கும் இல்லையா, நம்ம முக்கியமான ஸ்லோகத்தில் போட்டிருப்போம். எல்லா ஸ்லோகத்தையும் போட்டுக்க மாட்டோம். ஓ, பொறுக்கி ஏன்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வேணும், எல்லாரும் மனப்பாடம் பண்ணுறதுக்காக பண்ணணும். சரி, ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து நம்ம இவர்கிட்ட நீங்கள் கோத்ரூ பண்ணணும், இந்த மண்ணை பண்ணலாம் சொன்ன தமிழில் வேணால் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகே. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் இது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ படித்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 3 minutes ஆகும். படிக்கலாமா இல்லை எப்படி இது ப்ராப்பர் கிளாஸ் போயிடலாமா? படிக்கலாமா? சரி, ஒரு படிச்சு நான் படித்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு இதை வந்து தமிழில் எப்படி இது பண்ணுறது ஸ்க்ரீனில் தொட்ட நான் கற்றுக்கிறேன். கற்றுட்டு நம்ம ஸ்க்ரீன்லேயே இப்போ தமிழ்லேயே பார்க்கலாம். ஓகே. எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே இப்போ கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம தமிழ்லேயே படிக்கலாம். இப்போ 43 ஸ்லோகம் முடிச்சிங்களா? 44 பிரபுஜி. அதில் வந்து 44 வரையும் படித்தோம் இல்லையா? 44 தான் சாந்தி. அது ஃபஸ்ட்டு செட் தான் படிச்சிருக்கோம். செகண்ட் செட் வந்து நம்ம தொடலை. ஏன்னா செகண்ட் செட்டை முடிச்சுட்டு அதுக்கு செகண்ட் செட் போகலாம். பாக்கி. ஓகே. இப்போ ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் 2.44 அப்படிதான் நினைக்கிறேன். 2.44 தான் நினைக்கிறீங்க. பார்க்குறேன், அதுவே பார்த்தா அந்த விஷயம் 42, 43 முடிச்சோம். இருங்க, கடைசி இதை போயிடுங்க. இப்போ பாருங்கள், கடைசி வந்துட்டோமா? 42, 43 அவ்வளோதான், அதோடு முடிச்சிட்டோம். ஓகே. இது ஃபஸ்ட்டு செட்டு 42, 43 மாதாஜி. ஓகே தானே? ஓகே மேடம். இன்னொரு செட்டு, அடுத்த செட்டு 44ன்னு வந்துடும். நம்ம அது இப்போ படிக்கலை, அது வந்து நம்ம முடிச்சுட்டு அந்த செட்டை முடிச்சுட்டு அதை படிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதம் செட்டு எது முடிச்சோமோ அதை படிக்கிறோம். ஓகே. இதுக்கப்புறம் இன்னொரு செட்டு படிச்சிருக்கோம், அந்த செட்டு நம்ம படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன், வீட்டில் போட்டுக்கோங்க எல்லாரும். ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே. நீங்கள் படிக்கலாம் சார். சரி. பார்ட் 1 இந்த பார்ட் 1 இருக்காது. ஸ்ரீமத் பாகவதம் நெட் வெர்சஸ் இருக்கும். பார்ட் 2க்கு தான் பார்ட் 1 போட்டுருவோம். நான் வேணால் அது மாற்றிடுறேன். பார்ட் 1 போடுறோம். பார்ட் 1க்கு பார்ட் 1 போட்டிருக்காது. ஸ்ரீமத் பாகவதம் நெட் வெர்சஸ் தான் இருக்கும். ஓகே. நெட் வெர்சஸ் மேலே கிளிக் பண்ணல வந்துடும். வேலைக்கு இல்லை, நெட் வெர்சஸ்க்கு 4 நெட் வெர்சஸ் வரும். ஸ்ரீமத் பாகவதம் பார்ட் 2 வந்துச்சா? பார்ட் 1 எடுத்துட்டியா? பார்ட் 1 போட்டிருக்காரு. ஸ்ரீமத் பாகவதம் நெட் வெர்சஸ் இருக்கும். ஓகே. प्रयाण अल्पायुषव्या खलो अस्मिन् युगे जनः मंदा सुमन्दमदयो मन्दभाग्या हि उपद्रुतः आपन्न संसतिं घोरां यन्नाम विवशो गृणत् तदा शब्दो मुच्येत यद्विवेदि स्वयं भयम् सवैवं शाम्भरो धर्मो यदो भक्तिरदोक्षजे अगैतकी अप्रतिहता ययात्मा सुप्रसीदति वासुदेवे भगवती भक्तियोः प्रयोजिता जनयत् आशुवैराग्यं ज्ञानं च यत् अकैतुकम् धर्मस्वनिस्थितः पुंसां विश्वक्षेण कदा श्रियः न उत्पादयेत् इति रतिम् न उत्पादयेत् इति रतिं समयेव हि केवलं धर्मशहि अपवर्गस्य नार्थो अर्थाय उपकल्पते नार्थस्य धर्मैकान्तस्य कामो लाभाय हि स्मृतः कामैस्य नेन्द्रप्रीतिर्लाभो जीवेद यावदा जीवस्य तत्त्वजिज्ञासा नार्थो यस्येह कर्मभिः वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्भयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति शब्दते तत्सदानमुनयो ज्ञानवैराग्ययुक्तया पश्यन्तात्मनि चात्मानं भक्तया श्रुतगृहीतया अदा बुम्बे द्विजश्रेष्ठा वर्णाश्रमविभागशः स्वस्यस्तस्य धर्मस्य संसिद्धिर्हरितोषणं तस्मात् एकेन मनसा भगवान् सत्पदां पतिः श्रोतव्यगीतव्यस्य
தேயா பூஜ்யஸ்ய நித்யதா யத் அனுத்யாச யுக்தா கர்ம கிரந்தே நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோனா கூர்யாகதாரதிம் சுஸ்ருஷோஷதானஸ்ய வாசுதேவ கதாருஷிः ஷ்யான்மகத்சேவயா விப்ரா புண்ணியதீத நிஷேவனாத் शृण्वतां शोकता कृष्णा पुण्यश्रवणकीर्तना हृदयन्दस्तो हि अबद्धानि विधिनोदेषु कृत्सतां न नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भावदस्येवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी अदा रजस्तमो भावा कामलोभादयश्चये छेदयेते ऋणाविद्धं स्थितं सत्ते प्रसीदति एवं प्रसन्नमनसो भगवद्भक्तियोगतः भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते विद्यते हृदयहन्ति सिद्ध्यन्ते सर्वसंशयः क्षीयन्ते चास्य कर्माणि दृष्ट एवात्मनीश्वरे वासुदेव परा वेदा वासुदेव परामकः वासुदेव परा योगा वासुदेव परः क्रियः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः एतेषां सकलाभं च कृष्णस्तु भगवान् स्वयम् इन्द्रादिव्याकुलं लोहं मृदयन्ति युगे युगे इदं भागवतं नाम पुराणं ब्रह्मसंहितम् उत्तमश्लोकसरितं सकार भगवान् ऋषिः निःश्रेयसास्य लोकस्य धन्यं स्वस्ति अयनं महत् कृष्णेश्वधामोपगते कृष्णेश्वधाम उपगते कृष्णेश्वधामोपगते धर्मज्ञानादिभिषः கலநஷ்டத்ருஷாமேஷா புராணார்க்கோ தினோதிதா. இது வரையும் படிச்சிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு. இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம செகண்ட் செட்டு வந்துட்டோம். ஓகே, செகண்ட் செட்டாக இதுனா இங்கே பார்ட் 2 போட்டுருப்போம், மேலே போட்டுருப்பாங்க. மேலே பார்ட் 2 ஸ்ரீமதம் இது வந்துட்டோம் நம்ம. இதில் வந்து 1.1.1 படித்தோம். ஆறுமுக பிரபு இந்த பர்பலாம் படித்தோம். நான் இருக்கா தர்ம புரோஜிதை படித்தோம், நிகம கல்பத்தூரை படித்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம 1.5.10 படிக்கணும். கரெக்டாக பிருந்தா மாதாஜி? 1.5.10 படிக்கணும். கரெக்டா? பிருந்தா மாதாஜி எங்கே போயிட்டாங்க? மலைவாச பிரபு கரெக்டா? இதில் வந்து 1.5.10 படிக்கணும் ஸ்ரீமத் பாகவத்தை. கரெக்டா? நம்ம வந்து 1.1.3 படித்தோம். நிகம கல்பத்தூர் கலித்தம் பலம் படித்தோம். படிச்சோமா இல்லையா? நிகம கல்பத்தூர் கலித்தம் பலம். ஆமாங்க பிரபுஜி. கரெக்ட்டா? லாஸ்ட் டைம் பர்பட் படிச்சிருக்கேன். அது 43 முடிச்சிட்டாங்க பிரபுஜி. இல்ல 43 இல்ல. நான் அது இல்ல. அதுக்கு அடுத்து 1.1.1 1.1.2 1.1.3 முடிச்சோம். நான் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஸ்லோ எடுக்கிறேன். ஆமாம், ஏன்னா தர்ம புரோஜித கைத்துவ இது படித்தா நான் இருக்கா? தர்ம புரோஜித கைத்துவத்த பரமோ நிர்மச்சரானாம் சதாம் வேதியமாஸ்தமத்து வஸ்து சதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத்பாகவதே மகாமுனிகிருதே கிம்மபரகீஸ்வரா சத்யா ஹிருத்தவருத்ததேர்த்தகதிவி சுஷ்யோஷி விதச்சனா. இது படிச்சுட்டு 3 வந்து இது வந்து நம்பர் போட்டுறேன். நிகம கல்பத்தரு கலித்தம் பலம் படிச்சிங்களா? கரெக்ட். இதை படிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இது 1.5.10 படிக்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம நிற்கிறோம். இன்றைக்கி படிக்க வேணாம். நம்ம என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இவ்வளோ ஸ்லோ படிச்சிருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வட்டோட கிளாஸ் ஸ்லோ கிளாஸ் ஒரு விட்ட வச்சாலுமே ஒரு ஸ்லோகம் படித்தா போதும். மிச்செல்லாம் ரிவைஸ் பண்ணும். இது எப்படின்னா, ஸ்ரீமத் பாம் நெக்டர் வெர்சஸ் இது பார்ட் 1 மாற்றிடுறேன். ஓகே, இது ஃபுல் செட் படிச்சிட்டோம். அதே மாதிரி பகவத்கீதை நெக்டர் வெர்சஸ் இதுவும் ஒரு செட்டு 2.43 வரையும் படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ படிச்சிருக்கிறதுனா நெக்டர் வெர்சஸ் 2 பகவத்கீதை வெர்சஸ் 2, அப்புறம் ஸ்ரீமத் பாம் வெர்சஸ் 2 பார்ட் 2 இது 2 படிச்சுட்ருக்கோம். ஓகே, நம்ம வந்து இதை முடித்த உடனே அதை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? இப்போ வந்து அடுத்த தமிழில் போட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு ஆமாம், அது முடியாது. கரெக்டாக நம்ம அதை போட்டுட்டு எனக்கு டிஸ்பிளேல
நாங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே கூட ரிப்பீட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட் அப்படி தான் பண்ணுவோம் தரும். ஓகே, நம்ம அது என்ன பண்ணலாம்னா முடிஞ்சால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிடிஎஃபாக கூட மாற்றிடலாம். ஓகே, அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா.